வணக்கம். செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 10 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே 2 புயல்கள் இருந்து கொண்டு வடதுருவ குளிரலையை தமிழ்நாடு ஊடாக இருக்கிற காரணத்தினாலே நள்ளிரவு அதிகாலையில் மூடு பனியும் குளிரும் நிலவுகிறது. பகலில் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது. காரணம், ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் மேலடுக்கிலிருந்து குளிரலையை கீழ் நோக்கி அனுப்பும் பொழுது மேக உற்பத்தியை தடுக்கிறது. ஆகவே பகலில் வெயிலும் இரவில் குளிரும் தொடரும். பகல் வெப்பம் இரவு வெப்பம் இரண்டிற்கும் வேறுபாடு 19 டிகிரி வரைக்கும் வேறுபாடு காணப்படுகிறது. ஆகவே இந்த நிலை தொடரும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 24, 25, 26 தேதிகளிலே தமிழ்நாட்டுக்கு தெரிகிறது. அந்த காற்று சுழற்சி தற்பொழுது தென் சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா பகுதியை அடைந்திருக்கிறது. அந்தமான் கடற்பகுதி வழியாக வரக்கூடிய 24, 25, 26 தேதிகளில் 2 நாள் தாமதமாக வருகிறது. 24, 25, 26 தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில், இலங்கைக்கு கனமழை பிடிப்பை கொடுக்கும் வகையில் அமையலாம். தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரிகிறது. இந்த மாத இறுதி நாட்களிலே அறுவடைக்கு திட்டமிட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த நாள்களில் மழை எப்படி இருக்கிறது என்பதை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்டுக் கொள்ளவும். 23ஆம் தேதிக்குள் முடிந்தால் அறுவடை செய்யுங்கள். அந்த நாட்களில் அறுவடை இருந்தால் அதற்கு பிறகு இடைவெளி இருக்கிறது, அதில் செய்து கொள்ளலாம். அறுவடை விவசாயிகள் அப்டேட்ஸ் அறிந்து இடைவெளி அறிந்து திட்டமிட்டு அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கோடை மழை கண்டிப்பாக இருக்கிறது. மார்ச் 21 சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு மார்ச்சிலேயே மழை வாய்ப்பு இருக்கிறது. அவ்வப்பொழுது ஏப்ரல் மே மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது, வலுவான நிகழ்வு. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.